அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு இஃப்தாருக்காக சூப்பர் டெலிஷியஸான சிக்கன் பேட்டீஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஆயில் ஆட் பண்ணுங்கள். அதில் ஆனியன்ஸ், இந்த ஆனியன் வந்து லைட்டாக நீங்கள் சாஃப்டானா போதும். இதில் கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகா, இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண கொடமிளகா ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நீங்கள் நார்மலாக காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சிங்கனாலே அது சில்லி ஃப்ளேக்ஸ் தான். அதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிடுங்க. நல்லா சாட்டே ஆன உடனேயே இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதில் சால்ட், அப்புறம் இதில் டர்மரிக், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உங்கள் சிக்கன் சாஃப்டாகிற வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. இது அந்த ஆயில் அப்புறமா அந்த சிக்கனில் விடுற தண்ணியிலேயே இது சூப்பராக குக் ஆகிடும். இது நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் சீஸ் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீஸை ஆட் பண்ணிவிடுங்க. இது இன்னும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்டே சீஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்ததை இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது நம்ம ஃபில்லிங் ரெடி. இது ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம சமோசா ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்ஸ் எடுத்துருக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஸ்லரி பண்ணிக்கோங்க. மைதாவும் தண்ணி போட்டு கொஞ்சம் ஸ்லரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லரியை நீங்கள் டச் பண்ணி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி இதை பாக்ஸ் மாதிரி ஷேப் கொடுத்துருங்க. அப்புறம் இது ஹாட் ஆயிலில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இஃப்தாருக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு ஆப்டான ரெசிபி. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இஃப்தாரில் யூஸ் பண்ணும். இது ஹெல்த்தியாக நீங்கள் வீட்லேயே செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இஃப்தார் பார்ட்டிஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணாமல் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 1 மந்த்னா கூட கெடாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.